தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். மார்கழி திருவிழா நிகழ்ச்சியிலே 21/12/2023 இன்று வாவிபாளையம் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் அருமையான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கிறார். நாம் அதை பாகங்களாக காண்போம். வாருங்கள். பொய்மையே பெருக்கி பொழுதுலை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே திருசிப்பா திருப்பல்லாண்டு உடைய விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அள்ளூரும் தொண்டருக்கே என் திசை கனகம் பற்பக குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதரை நாள் நாராயணனோடு நான்முகன் நங்கி இரவியும் திறனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்தே பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு குருதுமே. பாடிய பெரிய புராணம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பிரிவிழா அடியார்க்கு என்றும் செல்வத்தை வருவிக்கக்கூடிய இறைவனே, மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளாகிய இந்த நல்ல நாளிலே அடியார் பெருமக்கள் நீராலும் பூவாலும் தமிழாலும் இந்த வழிபாட்டை செய்துள்ள நிலையிலே ஆதரை நாளால் அதுவண்ணம் என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களும் இந்த சொற்பொழிவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த அருமையான தலைப்பினை அவர்கள் கூறக்கூடிய நல்ல கருத்துக்களை கேட்டு அவர்கள் வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நிரம்பப் பெறும் பொருட்டு உங்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வேண்டிக் கொள்கின்றோம். ஆகட்டும். குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறையரங்கள் ஓங்க ரத்தமும் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியானுக்கும் இல்லை புதனடம் போற்றி போற்றி. காலையே முளைத்தெழுந்த கதிரே போற்றி. மலையானே போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி. காவாய்க்கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பார்ந்த அடியார் பெருமக்களே, அன்பர்களே, நாளும் கோடும் நன்னிலை பொருந்திய இந்த நல்ல நாளிலே நாம் எல்லாம் செய்த ஒரு தவத்தின் பயனாய் திருநாவுக்கரசு பெருமானுடைய அற்புத திருவாக்காக ஆதரை நாளால் அது வண்ணம் அந்த நல்ல ஒரு பொழிவை நமக்கு நல்குவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய பெருந்தகை எங்களுடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஞான பாரதி, எங்களுடைய மதிப்பிற்குரிய அண்ணா அவர்கள், வாவிபாளையம் அனந்தகிருஷ்ணன் அண்ணா அவர்கள் இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் எத்தனையோ பேறு பெற்றிருக்கின்றோம். அந்த வாய்ப்பினை நமக்கு அளித்த இந்த கோவை மார்கழி பெருவிழாவினுடைய அத்துணை
அன்பர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்லுள்ளங்களுக்கும் நாம் நன்றியை உரித்தாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் நாள்தோறும் கேட்கக்கூடிய சொற்கள் எத்தனையோ, நம்மை படைக்கக்கூடிய சொற்கள், நம்மை புகழக்கூடிய சொற்கள், நம்மை வாழ்த்தக்கூடிய சொற்கள், நம்மை வளர்க்கக்கூடிய சொற்கள், அது மட்டுமல்லாமல் நம்மை நன்னறிக்கு உட்படுத்தக்கூடிய சொற்கள், இப்படி பல்வேறு விதமான சொற்களை எல்லாம் நம்முடைய செவி கடந்து போய் கொண்டிருக்கிறது. எனவே தான் நம்முடைய வள்ளுவநாயனார் சொன்னார், எல்லா சொல்லும் உன்னிடத்திலே இருக்கிறது, வாக்கு என்பது சரஸ்வதி என்று சொல்லுவார்கள். அந்த வாக்கிலே நல்ல வாக்கை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும், தீயவற்றை பயன்படுத்தல் ஆகாது என்பதற்காகத்தான் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்தற்று என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய சொற்பெருக்கில் நாம் கனியை உண்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த பொழிவு முழுவதும் திருநெறிய தெய்வ மனம் கமழும். அத்தகைய பெருமைக்குரிய சொற்பொழிவுக்கு சொந்தக்காரர் சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள். நம்முடைய கொங்கு நாட்டிலே ஒரு அண்ணாமலை இருக்கிறது, தர்மலிங்கேஸ்வரர் கோவில் என்று மதுக்கரை அங்காடியிலே, மதுக்கரை மரப்பாலத்திலே இருக்கிறது. அந்த தர்மலிங்க பெருமான் மீது முனைவர் நாரா சென்னியப்பனார் ஐயா அவர்கள் ஒரு அந்தாதி பாடியிருக்கிறார், தர்மலிங்க மலை 10 அந்தாதி. அந்த கோவில் விழா கமிட்டியார் அந்த அந்தாதியை ஒலி வடிவாக மக்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக 3 ஓதுவா மூர்த்திகளை வைத்து ஒரு சிடி வெளியிட்டார்கள். அந்த சிடியினுடைய முகப்பிலே, அந்த பதிகத்தினுடைய முகப்பிலே அந்த தர்மலிங்க மலையை பற்றியும் அந்த அந்தாதியை பற்றியும் ஒரு முன்னுரை இருக்கும். அன்பர்கள் அதை நிச்சயம் கேட்க வேண்டும். முகப்புரைக்கு நான் ரசிகன். அவ்வளவு அற்புதமாக இப்படி ஒரு தமிழ் பேசுவதற்கான நபர் நம்மிடத்திலே இருக்கிறார். அவ்வளவு அழகாக அந்த தர்மலிங்க மலையை ஒரு முறையாவது சென்று தரிசிப்போமா என்ற ஊக்கத்தை அந்த உரை கொடுக்கும், அந்த பாடலை கேட்பதற்கான உரை கொடுக்கும். ஒரு சொற்பொழிவானுடைய தன்மை அதன்தான். ஏனென்று சொன்னால், சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவன் இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது என்றார் வள்ளுவநாயனார். கேட்கக்கூடியவர்களை தன்னுடைய சொற்பெருக்கால் கட்டி போட வேண்டும். கேட்காமல் வேறேறும் பேசிக்கொண்டிருப்பவர்களை தன்னுடைய பெருக்கை கேட்கச் செய்ய வேண்டும். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று வள்ளுவநாயனார் சொல்லியிருக்கிறார். அந்த சொல்லுக்கு சொந்தக்காரர் தான் வாவிபாளையம் அனந்த கிருஷ்ணன் அவர்கள். உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். எனவேதான் நம்முடைய கொங்கு நாட்டு ஆதீனங்கள் ஆலயம் குமரகுருபர சுவாமிகள் அவருக்கு திருநெறிய தமிழ் தொண்டர் என்ற விருதினை இந்த காலத்திலே வழங்கி பாராட்டியிருக்கிறார்கள். அன்பு பெருமக்களே, திருவண்ணாமலை தீபம், சபரிமலை ஐயப்பனுடைய மகரஜோதி தீபம், இதெல்லாம் தொலைக்காட்சிகளிலே நேராக போகாதவர்கள் தொலைக்காட்சியிலே நேரலையாக காண்பிப்பார்கள். அதுக்கு வர்ணனையாளர்கள் நிறைய பேர் பேசுவாங்க, எத்தனையோ வர்ணனையாளர்கள். ஆனால் அன்பர்களே, நாம் ஒரு பெருமைக்குரியவர்கள். என்ன என்று சொன்னால், அருமை அண்ணா அவர்களுக்கு அண்ணாமலை பெருமானுடைய கருணையினால் பொதிகை தொலைக்காட்சி, தேசத்தினுடைய மிகச்சிறந்த தொலைக்காட்சி பொதிகை தொலைக்காட்சியிலே, அந்த தொலைக்காட்சியின் சார்பாக திருவண்ணாமலை தீபத்தினுடைய நேரலைக்கு நேர்முக வர்ணனை அண்ணா அவர்கள் ஒரு முறை செய்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த நேர்முக வர்ணனையினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அந்த நேர்முக வர்ணனை முழுவதும் அண்ணாமலையாரை பற்றிய திருமுறைகள் என்னென்ன இருக்கிறதோ, சாத்திரங்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறதோ, இலக்கியங்கள் என்னென்ன சொல்லி இருக்கிறதோ, அப்படி ஒரு நேர்முக வர்ணனை. அந்த அன்பு பெருமக்களே, அண்ணா அவர்கள் திருஞான சம்பந்த பெருமான் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் பேரன்பும் கொண்டவர்கள். நாம் அமெரிக்க அதிபருடைய வெள்ளை மாளிகையை பார்த்திருப்போம். எதில்? தொலைக்காட்சியில். இதிலேயும் தான். எங்கள் வாழ்விபாளையத்திலே அண்ணா இருப்பது ஒரு வெள்ளை மாளிகை. அந்த வெள்ளை மாளிகை அவர் வாழ்வதற்காக மட்டுமன்று, அங்கே திருஞான சம்பந்த மூர்த்திக்கான பெருவிழாவை எடுப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக ஆண்டுதோறும் வைகாசி மூலம் நாளிலே திருஞான சம்பந்த பெருமானுக்கு குருபூசை விழாவினை மிகச்சிறப்பாக தொண்டர்களை கொண்டு திருநெறிய தெய்வத்தமிழால் நடத்தி வருகிறார். அந்த வழிபாட்டை நம்முடைய அன்புக்கினிய சீனண்ணா அவர்கள் ஆண்டுதோறும் மறவாமல் போய் செய்து கொடுப்பார். நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் திருப்பெருந்தது சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய அணுக்க தொண்டராக விளங்கி, அவர் எந்த ஒரு மேடையிலும் சுவாமிகள் பேசும்போது அண்ணா அவர்களை நினைவு கூறாமல் பெருமைப்படுத்தாமல் ஒரு புன்சிரிப்போடு அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்ப்பார். அந்த காட்சியெல்லாம் கண்டுகளித்தவர் நாங்கள். அந்த விதத்திலே
இன்றைக்கு நம்முடைய பொழிவு ஆதிரை நாளால் அது வண்ணம். இது நமக்கு கிடைத்தது எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள். இன்றைக்கு அண்ணா அவர்கள் நம்மிடத்திலே வந்து பேசுவதற்கு, அந்த சொற்பொழிவை நாம் கேட்பதற்கு எத்தனையோ தவங்கள் செய்திருப்போம் என்று சொல்லி அண்ணா அவர்களுக்கு மேடையை வந்து அலங்கரிக்குமாறும் ஆதிரை நாளால் அது வண்ணத்தை எங்களுடைய செவிகுளிர சொல்லுமாறும் அன்புடன் வேண்டி மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ்த்துக்கு சிற்றம்பலமே செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. உன்னைத் தவிர மற்றொன்று உண்டென்று உண்ணும் அவர் என்னை தொடரா வாழ்வென்றருள்வாய். முன்னம் ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரையெல்லாம் இழுக்கும் ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனிக்கூத்தாடுகின்ற நீரார்ந்த செஞ்சடை மேல் நிலவணிந்த நிமலன் தில்லை அம்பலவான பெருமானுடைய வற்றாத திருவருளினாலும் தோன்றா துணையாக இருந்த ஆசிரிய பெருமக்களாம் குருமகா சன்னிதானங்களின் குருவருள் பெருங்கருணையினாலும் ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் பெருமக்களுடைய திருவடி அருளினாலும் மார்கழி பெருந்திருவிழா 8வது ஆண்டாக நடைபெறுகின்ற இந்த மகிழ்வான தருணத்தில் இந்த பெருவிழாவை ஒருங்கிணைத்து செறிவை சேர்த்து கொண்டிருக்கின்ற மார்கழி பெருந்திருவிழா குழுவை சார்ந்த அனைவருக்கும் என் பணிவையும் வணக்கத்தையும் உரித்தாக்கி மகிழ்ச்சி அடைகின்றேன். செங்கப்ப கோனார் திருமண மண்டபத்தில் சபை நிறைய அமர்ந்து அருளின்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அன்னையர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என் மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்து எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தம்பி மணிகண்டன் அவர்கள், நண்பர் சுரேஷ் அவர்கள் இணைந்து நான் இதயத்திலே நேசிக்கின்ற மாமன்னன் ராசராசனுடைய அடித்தொண்டர் சிவபாத சேகரனின் சீர்பரவுகின்ற தம்பி சீனிவாசனுடைய அனுசரணையில் இந்த விழாவிற்கு 2வது ஆண்டாக நான் வந்து பேச வேண்டும் என்று ஒன்றை சொல்லுவேன். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் என்று இறையின்பத்தை அனுபவித்த நம்முடைய அருளாளர்கள் இந்த பாட்டில் ஒரு பதத்தை சொல்வார்கள். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று சொல்வார். அதன் பொருள், பசுமாடு அம்மா என்று அழைக்கிற தொட்டை குதித்து ஓடுவதைப் போலவும், பால் பருகுகின்ற சின்னஞ்சிறு கன்று அம்மா என்ற தாய்ப்பசுவை அழைக்கும் காலை அந்த தாய்ப்பசு உலகை மறந்து கன்றை நோக்கி திரும்புவதைப் போலவும், எனக்கு என்னவோ தெரியவில்லை, மணிகண்டனும் சுரேஷும் அழைத்தபோது சுந்தராபுரத்தில் தாய்ப்பசு இருப்பதைப் போலவும்
என்னுடைய ஊரிலே அன்புக்கு ஏங்குகிற கன்றை போலவும் கருதித்தான் இந்த சபை நோக்கி வேகமாக நான் இங்கே வந்தபோது என்னுடைய பெருமதிப்புக்குரிய பேராசிரிய பெருந்தகை அண்ணன் கிரீஷ் கிருஷ்ணன் அவர்கள் நான் எதிர்பாராமல் என்னை அறிமுகம் செய்தார்கள். இதில் ஒரு சபை மரபை மீறியதாகத்தான் நான் அதை எடுத்துக்கொள்ளுகின்றேன். மாணவன் ஆசிரியரை அறிமுகம் செய்வது சரி, ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு பேரு, ஒரு பேராசிரியர் இந்த சிறியவனை இந்த சபைக்கு அறிமுகம் செய்தது எனக்கு கிடைத்ததாக நினைக்கவில்லை. நான் பேசும் தமிழுக்கு கிடைத்ததாக நினைக்கிறேன். அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் வெளியிலே தெரிவிக்காவிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கத்தான் செய்தது. உலகத்தில் புகழ்ச்சியை விரும்பாதவர்கள் யார்? 2 பேர் புகழ்ச்சியை விரும்பாமல் இருக்கலாம். ஒருவரை பற்றி புகழ்கின்ற போது அவர் மகிழவில்லை என்று சொன்னால் அவர் 2 நிலையிலே இருக்கலாம். ஒன்று, அவருடைய செவிகள் கேட்கும் திறன் இல்லாமல் இருக்கலாம். 2வது, மகிழ்ச்சியை காட்டாமல் நடித்து மனித சான்றோர்களை தவிர சாமானியர்கள் புகழ்ச்சியை கேட்டால் மகிழத்தான் செய்வார். அப்படி ஒரு 3 நிமிடம் மகிழ்ச்சியோடு இருந்த எனக்கு திடுக்கின்ற ஒரு எண்ணம் வந்தது. அவர் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறாரே என்று நினைத்தவனுக்கு பெருமக்கள் சொன்ன ஒரு கதை வந்தது நினைவுக்கு. கிறிஸ்தவ சமயத்தில் ஒருவர் நிறைவடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உடலை கொண்டு போய் அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த மாடத்திலே வைத்து அந்த சபைக்கு தலைமை தாங்குகிற குருவானவர் அந்த காலமானவரை பற்றி ஒரு நல்ல புகழுரை சொல்லுவார். இது அந்த சமயத்தினுடைய வாடிக்கை. அப்படி ஒரு நாள் ஒரு பெரியவர் வயது மூப்பின் காரணமாக காலமாகிவிட்டார். அவரை கொண்டு அந்த சபையிலே இருக்க வைத்து குருவானவர் அந்த சபைக்கு முன்னால் அவரை பற்றி சில நல்ல சொற்களை சொல்லி கொண்டிருக்கின்றார். இவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார், இதெல்லாம் செய்தார், இத்தனை பேர் என்றெல்லாம் ஒரு பெரிய பட்டியலை அந்த குருவானவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் முடிக்கவில்லை. ஒரு பெண்மணியினுடைய ஓசை நுழைவு வாயிலுக்கு பக்கத்தில் இருந்து சடலம் இருக்கக்கூடிய இடத்திற்கு விரைவாக வந்தாள். வந்தவள் அங்கு இருப்பவர்களை எல்லாம் கொஞ்சம் விலகுங்கள் என்று சொல்லி அதை நன்றாக உற்று பார்த்தாள். அங்கு இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி. என்ன இந்த அம்மையார் சபை மரபு தெரியாமல் இப்படி உள்ளே நுழைகிறாரே என்று நினைத்தவர்கள் அந்த அம்மையாரிடத்தில் அதை கேட்கத்தான் வேண்டும் என்று சொல்லி, ஏனம்மா இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அந்த அம்மையார் சொன்னார், இங்கே கிடத்தப்பட்டிருப்பவர் என்னுடைய கணவர். இவரை பற்றி குருவானவர் நல்ல மொழிகளை சொன்னார். வாழ்நாள் முழுவதும் தீமையை மட்டுமே செய்து கொண்டு இவரை பற்றி இவர் நன்றாக பேசுகிறாரே, ஒருவேளை கிடப்பவர் வேறு எவரோ என்கிற அச்சத்தில் தான் நான் ஓடி வந்து பார்த்தேன் என்று அந்த பெண்மணி சொன்னார். என் நிலையும் அப்படித்தான். அண்ணன் கிரீஷ் கிருஷ்ணன் அவர்கள் என்னை பற்றி பெருமிதமாக சொன்னபோது அவர் சொன்ன செய்தி நான் சொன்னதாக இருக்கலாமே அல்லாமல் அந்த செய்திகளெல்லாம் என்னுடையதல்ல. அதையெல்லாம் எனக்கு தந்த மணிவாசகருடையது, ஞானசம்பந்தருடையது, அப்பர் பெருமானுடையது, சுந்தரருடையது, வள்ளுவனுடையது, சேக்கிழாருடையது, அருளாளர்களுடையது, குருமகா சன்னிதானங்களுடையது,
என்னுடைய ஞானாசிரிய பெருமக்களுடையது. வெளியே சொல்லக்கூடிய ஒரு இடைத்தரகர் என்கிற நிலை மட்டும்தான் இந்த சிறியவனது அன்றி வேறு எதுவும் எனக்கில்லை என்பதை மட்டும் அவையடக்கமாக இந்த சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த மார்கழி திருவிழாவில் 2வது ஆண்டாக என்னை பேச வேண்டும் என்று நான் செல்லும் இடங்களிலெல்லாம் வியந்து பார்க்கின்ற தம்பி மணிகண்டன் அழைத்தார். ஏன் நான் செல்லும் இடங்களிலெல்லாம் தம்பி மணிகண்டனை வியந்து பார்க்கிறேன் என்றால், இங்கே அழகாக நம்முடைய அண்ணா அவர்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். சென்ற ஆண்டும் அவர்களுடைய தொகுதியிலே இந்த அமைப்பை எல்லாம் எனக்கு அறிமுகம் செய்த தம்பி மணிகண்டனை நான் சில ஆண்டுகளாக அறிவேன். அவர் செய்து கொண்டிருக்கின்ற சமூக பாங்கான பணிகள் குறித்து நான் ஆழமாக உள்வாங்கியதற்கு பிறகு எப்படி அண்ணா அவர்கள் என்னை இங்கே ஒருங்கிணைத்து பேச வைத்திருக்கின்றாரோ அதைப் போல ஒரு 2-3 சபைகளில் தம்பி மணிகண்டனை பேச வைத்த பெருமை எனக்கு உண்டு என்பது என்னுடைய தகுதிகளின் ஒன்று. அந்த வகையிலே தம்பி மணிகண்டன் மீது எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஈர்ப்பு உண்டு. அந்த ஈர்ப்பின் அடிப்படையிலே திருவிழா நடைபெறுகிறது, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். சரி தம்பி, நீங்கள் அழைத்தால் வருவேன் என்று சொன்னேன், ஒத்துக்கொண்டேன். அத்தோடு இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சரியாக 1 மாதம் கழித்து திரும்பவும் தம்பி சீனிவாசன் இணைப்பிலே வந்தார். 21ஆம் தேதி எந்நேரம் வருகிறீர்கள் என்று கேட்டார். எதுக்கு என்று கேட்டேன். இல்லை 21 தானே நீங்கள் பேசுகிறீர்கள். இல்லை தம்பி, எனக்கு தெரியாது என்று. இல்லை 21 தான் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மணிகண்டன் சொல்லவில்லையா என்று என்னை திரும்ப கேட்டார். என்னுடைய அட்டவணையை எடுத்து பார்த்தேன். வழக்கமாக உரை செய்யக்கூடிய அந்த அமைப்பிலே இன்றைய தினம் நான் எங்கும் செல்லாமல் சூழல் என்னை சும்மா இருக்க வைத்திருந்தது. சரி, நான் வருகிறேன் என்று தம்பி சீனிவாசனிடத்திலே பேசினேன். அவ்வளவுதான் மணிகண்டன் எனக்கு சொன்ன செய்தி. அதற்கு பிறகு ஒரு 3 நாட்கள் கழித்து இந்த செய்தியை எனக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பிவிட்டு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். தம்பி சீனிவாசன் கூட எப்படி உங்களுக்கு இந்த செய்தியை அவர் பரிமாறவில்லையா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒருவேளை என் மீது இருக்கின்ற உரிமையின் காரணமாக தம்பி மணிகண்டன் அவர்கள் என்னை இப்படி சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவருக்கு வேண்டுமானால் உரிமை அதிகமாக இருக்கலாம் என்று மற்ற சபையினர் அழைத்திருந்தால் என்னுடைய நிலையாக நான் அணியப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு என்ன தலைப்பு என்று கேட்டேன். ஆதரை நாளால் அதுவண்ணம் என்கிற அப்பரடிகளுடைய வாக்கை நீங்கள் பேச வேண்டும் என்று சீனிவாசன் அவர்கள் என்னை ஆற்றுப்படுத்தினார். பிறகு மணிகண்டனும் என்னிடத்தில் பேசினார். ஏன் இதை நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் காலம் என்பது மிக 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 இன்றியமையாத ஒரு அமைப்பு. நம்முடைய தத்துவ நூல் சொல்லுகிறது. முன்னால பேசியவர்கள் தத்துவத்தை தொட்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன், அல்லது அதற்கு பிறகு வருகிறவர்கள் தத்துவ நூலை தொட்டு பேசலாம். தத்துவம் என்ன? ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் 2 இன்றியமையாது. நான் சுந்தராபுரம் வந்து பேச வேண்டும் என்றால் எனக்கு 2 வேண்டும். ஒன்று, நான் இங்கே வருவதற்குரிய காலம். இன்னொன்று, நான் இருந்து பேசக்கூடிய இடம். இதை நம்முடைய தத்துவ நூல் மிக ஆழமாக சொல்லும். ஆனால் வெளிப்படையாக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இதுதான் உண்மை. இப்போ ஒரு செயல் நடக்க வேண்டும் என்றால் 2 வேணும். அதில் யாராவதுக்கு சந்தேகம் இருக்குதுங்களா? இப்போ நான் கோவை செல்ல வேண்டும் அப்படின்னு எனக்கு வேலை இருந்ததுன்னா நான் செல்வதற்கான நேரம் எனக்கு இருக்க வேண்டும்,
நான் செல்வதற்குரிய இடம் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் எந்த வேலையை இந்த இரண்டையும் தவிர்த்து விட்டு நாம ஒரு வேலையை செய்கிறோம் என்று சொன்னால் அது பொய். இப்போ நம்முடைய வழிபாட்டு முறை, நம்முடைய சமயம் என்பது இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொன்னால் நம்முடைய வாழ்வியல் என்பது. இப்ப இங்கே சில பேர் இந்த சபையில் இருப்பவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடும், அலுவல் காரணமாக, உறவினரை சந்திக்க, இப்படி ஏதேனும் ஒரு வேலைக்காக நீங்கள் வெளிநாடு சென்றிருப்பீர்கள். அல்லது இங்கே இருக்கக்கூடிய சில வெளிநாட்டினரோடு பழகி இருப்பீர்கள். நான் உங்களை ஒன்று கேட்கிறேன், அவர்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் கூர்ந்து கவனித்திருக்க வேண்டும். சிரமம் இல்லை. இப்ப நம்ம இடத்துல அலைபேசி இருக்கிறது. இப்ப அந்த அலைபேசியினுடைய தொழில்நுட்பம் மிக உச்சத்துக்கு போய்விட்டது. இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவர்கள் இல்லை. ஆண்ட்ராய்டு இல்லாத மனிதன் அரை மனிதன் என்கிற தத்துவம் இன்றைக்கு மேலோங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்க இந்த அலைபேசி, இந்த இயந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு 40 வருடத்திற்கு முன்னால நான் கோவைக்கு வர வேண்டும் என்றால் எனக்கு என்னென்ன தேவைப்பட்டது? என்னுடைய நாளை குறிப்பதற்கு ஒரு நாட்காட்டி தேவைப்பட்டது, என்னுடைய செய்திகளை தேடுவதற்கு புத்தகங்கள் தேவைப்பட்டது, எனக்கு நினைவூட்டுவதற்காக ஒரு கடிகாரம் தேவைப்பட்டது, எனக்கு தொடர்பு கொள்வதற்காக ஒரு தொலைபேசி தேவைப்பட்டது. இப்படியே நீங்கள் அடுக்கிக் கொண்டே போனால் ஒரு 30 சாதனங்கள் இருந்தால்தான் அந்த நாளை நீங்கள் கோவைக்கு வந்து இந்த மாதிரி விழாவிலே கலந்து கொள்ள முடியும். சாதாரணமாக சொல்றேன், ஒரு 30 சாதனம் வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த 30 சாதனமும் ஒரே ஒரு அலைபேசி என்கிற வடிவத்திலே வந்துவிட்டது. நம்புங்கள் பெருமக்களே, 30 சாதனத்தை தேடி தேடி பயன்படுத்திய போது நமக்கு இருந்த மகிழ்ச்சி ஒரே சாதனத்தை பயன்படுத்துகிற போது இல்லை. இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் 30 கருவிகள் நமக்கு செய்த துணையை ஒரு கருவி வந்து நமக்கு செய்கிறது. இருப்பினும் 30 கருவிகளை தாண்டி இந்த கருவி செய்து கொண்டிருக்கிறது. நான் விஞ்ஞானத்திற்கு எதிரி அல்ல, நானும் அதைத்தான் பயன்படுத்துகிறேன். இப்ப எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த கருவியை கொண்டு நாம் எப்படி நம்முடைய பயன்பாட்டை உருவாக்க வேண்டும். இப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? காலையில் எழும்புகிற போது, அந்த காலத்தில் பார்த்தா நீங்க இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும், காலை எழும்புகிற போது எப்படி எழும்ப வேண்டும். ஆசாரக்கோவை நூல் அதை சொல்லுகிறது. காலையில் எப்படி எழும்ப வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், யார் சமைத்த உணவை உண்ண வேண்டும், எப்படி குளிக்க வேண்டும், இதெல்லாம் நம்முடைய நூல் சொல்லுகிறது. நம்மிடத்தில் நூல் உண்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த நூலை எல்லாம் பார்க்காமல் என்ன செய்து விட்டோம்? வெளிநாட்டவர் சொல்லக்கூடிய செய்தியை இந்த அலைபேசியில பார்க்கிறோம். காலை எழும்பின உடனே இப்படி 2 கைகளை தேய்த்து முகத்தை ஒரு வருடி அவர்களுடைய உள்ளங்கையை பார்ப்பார்கள். இது எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ஒருத்தர் தூக்குங்க கை. நாம் ஒன்றும் கலந்துரையாடல். மகிழ்ச்சி. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி என்றால், நான் பார்த்த தலைமுறை இன்னும் உயிரோட்டமாக இருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி. நல்லா கைதட்டலாமே. நான் ஒன்றும் சண்டைக்கு வரலையே உங்ககிட்ட.